என்ன பாரதி பாட்டி வீட்ல ஒரு அணக்கத்தையும் காணல. என்ன எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களா? ஏன்னா எந்த நேரத்துல என்ன நடக்குனே யாருக்கும் தெரிய மாட்டேங்கல. பாரதி பாட்டியா அக்கா? ஓஹோ, இவங்க இங்கதான் இருக்காங்களோ? சரி சரி. எம்மாடி பாரதி பாட்டி இல்லையா? வாக்கிடா பாட்டி, மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொண்டாமக்கா. பாட்டி நீங்க கேட்டுட்ட மாதிரி வேளை மீனும் சால மீனும் இருக்கு. சரி கீதா. ஒரு மீன் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இங்க மீன்காரனே மீன் கொண்டு வரண்டாமா? அந்த அண்ணே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கி தர முடியும். இதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிட்டுனா அப்புறம் வீட்டுல நடக்கப்பட்ட மத்த வேலையெல்லாம் யாரு பாப்பாவோ? என்னக்கா செய்ய, இன்னைக்கு அந்த அண்ணே மீன் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பரவாசல்ல நிறைய பாத்திரம், அழுக்கு பாத்திரம் குமிச்சு கிடக்கு. அப்புறம் துணிமணி எல்லாம் துவைக்க வேண்டிய கிடக்கு. எல்லா வேலையும் முடிச்சிருந்தே. என்ன ஆணி இழுத்து கிடக்க? சீக்கிரம் பாத்திரத்தையும் தேய்ச்சி துணியெல்லாம் துவைச்சு போடு. அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் கழுவிட வேண்டிய வேலை இருக்குல்ல. வீட்டுல வயசானவங்க தானே எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நேரத்துக்கு வர்றது. அக்கா அக்காவாது சொக்காவாது சீக்கிரமா போய் எல்லா வேலையும் முடி. 2-3 கறி சட்டி எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் கழுவி எடுத்துட்டா. அதுலதான் மீன் கறி வைக்கணும். எம்மாடி நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாருங்கம்மா, நீங்க வயசானவங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் உங்களுக்கு கேட்கறதுக்கு யாரு இல்லன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்காவோ. அதுலயும் குறிப்பா இவதான். மீனை வாங்கிட்டு வரதுக்கு 12 மணி. இனி பாத்திரம் எல்லாம் எப்ப கழுவி கொண்டு வந்து தருவா? என்ன மச மசான்னு நின்னுட்டே இருக்கா? சீக்கிரமா பரவாசல்ல போய் வேலையை ஆரம்பி. எம்மாடி இப்படி எல்லாம் பேசாத. இவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரல. ஏமா எதுவும் தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசாத. டி கொஞ்சம் பேசாம இருட்டி. இனி இந்த வீட்டை நம்ம தான் பேசணும். இங்க பாருமா, நீ நினைக்க மாதிரி அவ ஒண்ணும் வேலைக்காரி இல்ல. இவ நம்ம தெருல இருக்கப்பட்டவதான். எல்லாரும் அக்கம் பக்கத்துல நல்லபடியா பழகுவோம்ல. இவ மீன் கடைக்கு மீன் வாங்க போயிருப்பா. அந்தால நான் நேத்துக்கே மீன் கறிட்ட சொல்லி விட்டுருந்தோம்ல, நாளைக்கு மீனை கொண்டுட்டு வாங்க. அந்தால இவ கையில கொடுத்து விட்டுருப்பா. அதத்தான் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கா. நீ என்னடா பரவாசல்ல போய் பாத்திரத்தை தேய்ச்சி துணியை துவைச்சு போடு, வீட்டை கழுவி விடுன்னு வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்கா. அப்ப அதான் சொல்லுதம்ல, இவ கீதா. இவ ஒண்ணும் வீட்டுக்கு வேலைக்கு வரல. யாத்தாடி இந்த பம்பரகட்ட மண்டை நம்மள ஒரு நிமிஷத்துல வேலைக்காரின்னு நினைச்சிட்டாளா? தெருல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணுதா. ஆனா இவ தான் நம்மள வேலைக்காரின்னு நினைச்சு பேசுதா. திமிரு பிடிச்சவா. ஓ அப்படியா? சரி சரி, கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ. ஒரு தினுசாலா முடிச்சுக்கிட்டு நிக்க. நமக்கு என்ன ஆச்சி, மீனை கொண்டாங்க, நான் எடுத்துட்டு போறேன். இந்தாமக்கா. எங்க அம்மைக்கு என்னவோ இவங்க மட்டும்தான் ராணி மாதிரி வாழ்ந்த மாதிரியும் மத்த எல்லாரும் வேலைக்காரங்கன்னு நினைப்பு. என்னத்த சொல்ல, எல்லாம் ஏன் தலையெழுத்து. மக்கா கீடா, நீ எதுவும் நினைச்சுக்கிடாத மக்கா. இவளுக்கு எதுவும் தெரியாது பத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டியோ. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல. சரி மக்கா, நீ மனசுல எதுவும் நினைச்சுக்கிடலன்னா எனக்கு சந்தோஷம் தான். அப்புறம் மீன் கறிட்ட ரூபா கொடுக்கல, நாளைக்கு நம்ம வீட்டு பக்கம் வருவாங்களாம், அப்ப கொடுத்து விடுங்க. சரி மக்கா. அம்மா ஏக்கா, என்ன இங்கே இருந்துட்டீங்களா? உங்க மைனி வீட்டுக்குலாம் போலையா? அதுவம்மா மைனி வீட்டுக்கு போகணும். இங்க பார்வதி அம்மா தனியா இருக்கவ பத்தியா? கொஞ்சம் வயசா வேற ஆயிட்டு. அப்புறம் 2-3 நாளைக்கு முன்னாடி வர மயக்கம் போட்டு விழுந்துட்டாவோ. நம்ம தானே கூட மாட இருந்து நல்லபடியா பாத்துக்கிடணும். ஆமாக்கா, அது சரிதான். அதுக்குல்ல கமலாக்கா ரொம்ப நாளா சொல்லி வருத்தப்படுவாவோ, எனக்கு மைனி சம்மந்திதாரின்னு ஒருத்தையுமே இல்ல, வீட்டு பக்கம் ஒருத்தையும் வரமாட்டேக்காவலன்னு. அதான் சரி நீங்க வந்திருக்கேல்ல, இங்கேயே டேரா போட்டுருவேளா இல்லைன்னா மைனி வீட்டுக்கு போவேலான்னு கேட்டேன் பாத்துக்கோங்க. என்னன்னு பேசுதா பாரு. இங்கேயே டேரா போட்டுருவேளா இல்லைன்னா உங்க மைனி வீட்டுக்கு போவேலான்னு திமிர பாரு. இவளுக்கு என்ன, நான் எங்க இருந்தா இத்தனை நாள் அந்த பார்வதி கல்வி வீட்டுல ஒத்துருமே இல்லையேன்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருப்பாளுவோ. இப்ப கேட்கறதுக்கு தான் ஆள் வந்துட்டு இனி நம்ம என்ன செய்யன்னு பயத்துல கேட்கா. நவர மாட்டோம்ல, இங்க இருந்து ஒரு அடி கூட நான் நவர மாட்டோம்ல. சரி பாட்டியா, அப்ப நான் வாரேன். இருந்து சாப்பிட்டு போமக்கா. எங்க வீட்லயும் மீன் வாங்கி வச்சிருக்கேன், குழம்பு கறி எல்லாம் வைக்கணும்ல. எங்க மாமியாருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் போயிட்டு வரேன் பாட்டியா, நீங்க நல்லா சாப்பிட்டு எடுத்து உடம்ப தேத்துங்க. சரி மக்கா, போயிட்டு வா. அடியே பம்பரகட்ட, என்ன பார்த்தாட்டி நீ வேலைக்காரின்னு சொன்ன? இருட்டி, நீ தெரு பக்கம் வருவேல்ல, உன் காலை தெருல தரத்தரான்னு இழுத்து போட்டு நடு தெருல போட்டு மிதி மிதின்னு மிதிக்கும் பாரு. வேலைக்காரியாம்ல வேலைக்காரி. இருட்டி, உனக்கு ஒரு நாத்த வெள்ளாய் மரம் இருக்கு. யாருகிட்ட இவ வேலையை கட்டலாம்னு பாக்காளோ? சுப்பு, இந்த தெருல இருக்கப்பட்ட எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிடுவா. ஒத்துக்க, நான் வயசானவல்ல, என்னால மீன் கிடைக்க அங்க இங்கெல்லாம் அலைய முடியாது. அப்ப யாராவது வாங்கி கொண்டு வந்து தருவா. ஒத்துக்க. அப்படிங்களாமா? சரி சரி, அப்ப எல்லாரும் நல்லா உதவுற குணத்தோட தான் இருக்காவோ? ஆமா மக்கா, நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நல்லா சொந்த பந்தமா தான் பழகிட்டு இருக்கோம். பத்துக்க, அதான் பொங்கலுக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்தாவ பத்தியா? ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல. அம்மா எங்க போறியா? காப்பி குடிக்கணும் போல இருக்கு மக்கா. அதான் அதுக்கு நீங்க என்னத்துக்கு அடுக்காலைக்கு போறியா? இங்க கட்டில உட்காருங்க. என் மவ கிட்ட இல்ல, உங்க பேத்தி கிட்ட காப்பி போட்டு கொண்டு வர சொல்லுறேன். விஜி, எமக்கா விஜி, என் பேத்தி 2 பிள்ளைகளையும் ஒண்ணா பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கே நிறைவா சந்தோஷமா இருக்கு. நேரம் வர ஆயிட்டு காலேஜுக்கு கிளம்பணும்னு
சரிம்மாக்கா பஸ்ல பாத்து போயிட்டு வரணும்னே. சரிம்மா. நல்லா மினிக்கிட்டு போறாள்ல, எவ்வளவு திமிரு இவளுக்கு. எடி அஞ்சு, எடி போப்பட்ட பிள்ளை எதுக்கிட்டே கூப்பிடுத? ஏம்மா நீ பேசாம இருமா. எடி அஞ்சு. எடி என்ன எனக்கு பஸ்ஸுக்கு நேரமா ஆகுதுன்னா கிளம்புதேன். ஆமா ஆமா கிளம்புவமா, கிளம்புவ, நல்லா கிளம்புவ. எடி அவ காலேஜுக்கு தானடி போறா, எதுக்கிட்டே சத்தம் போட்டு கிடக்க? ஏம்மா அவ காலேஜ் போகட்டும் இல்ல எங்கேயாவது போகட்டும், ஏன் குள்ள ட்ரெஸ் ஏமா உடுத்திட்டு போறா? அட ஆமா ஏமா ஏமா எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆகுதுமா, நான் கிளம்புதம்மா. ஏமா அவளை போ சொல்லதம்மா. நீ பஸ்ஸுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லுதலாமக்கா. ஏமா இந்த பஸ்ஸுக்கு 1/4 மணி நேரம் இருக்கு, மரியாதை அவளை அவக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு போக சொல்லு. எடி ஐஸ் என்ன ஒரு நேரம் மட்டும் உங்க ட்ரெஸ் உடுத்திட்டு போறேன் டி? முடியாது டி, முடியவே முடியாது. ஏமா அவகிட்ட கொஞ்சம் சொல்லுமா. என்ன சொல்லணும்? அம்மா என்கிட்ட என்ன சொல்லணும்? டி பீரோ நிறைய எவ்வளவு ஆன துணி வாங்கி வச்சிருக்கோம் டி, உனக்கும் அவளுக்கும் சேர்த்து தானே வாங்கி வச்சிருக்கோம். உங்களோட ட்ரெஸ் நீ உடுத்திட்டு போக வேண்டியதானே. நல்லா சொல்லுமா, காதுல உரைக்க அளவுக்கு சொல்லு. ஒரு பீரோல இருக்கப்பட்ட முக்காவாசி ரேக்ல அவக்குள்ள துணி தான் இருக்கு, என் உள்ளது கடைசி ரேக்ல கொஞ்சம் மூல இடத்துல நான் வச்சிருக்கேன். ஐஸ் ப்ளீஸ் ஐஸ், நீ ஒரு நாள் மட்டும் இந்த ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு போறேன். அதான் முடியாதுன்னு சொல்லியாச்சுல டி. போ போய் வாங்க ட்ரெஸ் மாத்திட்டு போ. இனி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போனா பஸ்ஸுக்கு நேரமாயிருமாக்கா. அவன் இன்னைக்கு ஒரு நாள் உடுத்திட்டு போட்டு. இப்ப ஏமா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கா? பீரோல எங்குள்ள துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கேன்னு சொல்லுத. இப்ப அவ எங்குள்ள ட்ரெஸ் உடுத்திட்டு போறா, அதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன்னு சொல்லுத. அவக்குள்ள ட்ரெஸ் மட்டும் இல்ல புத்தம் புதுசா இருக்கணும், எங்களோட ட்ரெஸ் எல்லாம் பழசாவணுமா? ஒரு நாள்ல உடுத்திட்டு போறதுல ஒன்னும் பழசாவாது டி. அம்மா சொல்லுதல்ல கேளு ஐஸ். அம்மா என்ன சொன்னாலும் கேப்பம் டி, ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். அம்மா அவ காலேஜுக்கு தானே போறா, பேசாம யூனிஃபார்ம் உடுத்திட்டு போக வேண்டியதானே. மண்ணி காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்க போறமா, அதனால தான் கலர் ட்ரெஸ் உடுத்திட்டு போறேன். எடி அதுக்குன்னு உனக்கு எத்தனை ட்ரெஸ் இருக்குடி, அதுல ஒண்ணு உடுத்திட்டு போனா என்ன? அவ எப்படி சண்டைக்கு நிக்கான்னு பாரு. ஏமா தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் அவள்கிட்ட பேசுமா. ஏமா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப லக்கான ட்ரெஸ்மா, நான் ஒரு கஷ்டமான ஒரு பரீட்சைக்கு இந்த ட்ரெஸ் தானே உடுத்திட்டு போனேன். எல்லா கேள்வி ஈஸியா இருந்து நான் நல்லா எழுதிருக்கமா, ஃபுல் மார்க் வாங்கிடுவேன்னு உங்ககிட்ட சொன்னோம்லாமா. ஆமா சொன்ன பத்தியா டி, அக்கா சொல்லுதாள்ல அவளுக்கு ஏதோ இது அதிர்ஷ்டமான ட்ரெஸ்ஸா, இன்னைக்கு ஒரு நாள் உடுத்திட்டு போயிட்டு வரட்டுமே. இவ வாய திறந்தா பொய்யுமா. காலேஜ்ல எக்ஸாமுக்குலாம் அவ யூனிஃபார்ம்லாம் உடுத்திட்டு போனா. இவ கடைசி எக்ஸாமுக்கு கலர் ட்ரெஸ் உடுத்திட்டு வரலாம்னு சொன்னவல்லமா, அதனால நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு போனேன். அந்த பரீட்சையை நான் நல்லா எழுதணும்ல அவங்கிட்ட சொன்னோம்லாமா. எடி இப்ப என்ன ஒரு நாள் தானே அவ உடுத்திட்டு போயிட்டு வரட்டு. போமா இப்படிதான் எந்நேரமும் அவளுக்காக நீ சொல்லிக்கிட்டே இருக்கா. மேமா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் உடுத்திட்டு போறேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதே கலர்ல தான் உடுத்திட்டு வருவேன்னு சொல்லியிருந்தாவோ, அதனால நாங்க எல்லாரும் பேசி வச்சுதாம்மா உடுத்திட்டு போறோம். பாத்தியம்மா இப்ப எப்படி சொல்லுதான்னு. முதல்ல சொன்னா எனக்கு லக்கான ட்ரெஸ், எனக்கு பரிச்சைக்கு நான் நல்லா எழுதுனேன், அதே மாதிரி நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போறேன்னு இப்ப என்ன சொல்லுதா பத்தியா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதே கலர்ல ட்ரெஸ் உடுத்திட்டு வராங்களாம். ஏமா இவகிட்ட என்ன கலர் ட்ரெஸ் இருக்கோ அதே மாதிரி மத்த பிள்ளைங்களே உடுத்திட்டு வர சொல்ல வேண்டியதானே. இவன பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லலமா, உண்மையிலேயே எனக்கு இது லக்கான ட்ரெஸ்மா. நான் இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்க போறேன்லமா, அதனால தான் உடுத்திட்டு போறேன். எடி சும்மா சத்தம் போட்டு நடக்காத, நீ போ. உனக்கு இன்னைக்கு அரை ஸ்கூல் இருக்குல்ல, கிளம்ப முதல்ல. ஏம்மா முதல்ல அவளை ட்ரெஸ் மாத்திட்டு போக சொல்லுமா. எடி இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி அவ உடுத்திட்டு போறா, இன்னும் 2 மணி நேரத்துல காலேஜ்ல இருந்து வந்துருவா. ஆமா ஐசி காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்துருவேன். ஆமா இப்படியே அவளுக்கு மட்டும் எதுக்கெடுத்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. எடி இப்ப என்ன பண்ண சொல்லுத? அவதான் நேராயிட்டு காலேஜுக்கு போடும், பஸ் இப்ப வந்துரும்னு சொல்லிட்டு காலடி ட்ரெஸ் இப்ப மாத்தி கிடந்தா அந்த பஸ்ஸை விட்டுருவா. ஏம்மா போமா. ஐசி நான் இன்னைக்கு காலேஜுக்கு சர்டிபிகேட் வாங்க போறேன் மக்கா. இன்னும் அடுத்த வாரம் எனக்கு இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூல நான் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க எனக்கு சூப்பரான வேலை கிடைக்கும். வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி நீ என்னென்ன கேட்கிய உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் டி. ஆமா நீ ஒண்ணு எனக்கு வாங்கி தரேன்டா. ஏடி அவ சொல்லுதல்ல டி கேளு. ஏமா அவ சொல்லுத எல்லாத்தையும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுமா. என்னவோ இவ வேலைக்கு போய் சம்பாதிச்சு எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுதால, அதான் இவ காலேஜ் முடிச்சாச்சுல, காலேஜ் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு நீ சொன்னேலமா. முதல்ல இவள மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பு. அவளை முதல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்பு. நான் நல்லா படிச்சு வேலை பார்த்து உனக்கு தேவையான பொருளால நான் வாங்கி தரமா. இவ என்ன பாத்துக்கிட்டது, நான் பாத்துக்கிட்டதம்மா உன்னையும் அப்பாவையும் ஆச்சியும். ஆமா அப்படியே பாத்துருவா. எனக்கு எதுக்கு சண்டை போட்டு அடக்கிய? இவ 2 பிரச்சனை என்னால தீர்க்கவே முடியல. தேனம் இப்படியே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுவா. அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒத்துமையா இருப்பவனு பார்த்தா கண்டதுக்கெல்லாம் சண்டை. பாராச்சி அம்மா என்னனாலும் என்னவா ஏசிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. விடுமாக்கா நம்ம அக்கா தானே. போ இந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துட்டியா? ஒரு பீரோல துணி வைக்கிறதுக்கு எனக்கு இடம் கிடையாது, அதே மாதிரி ஒரு ஷெல்ஃப்ல புக் வச்சா அவ புக்கே தான் இருக்கும், என் புக் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது. சரி விடுமாக்கா. போ ஆச்சி. ஏமா எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன். எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கே, நீ உன் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கா. நீ சத்தம் போட்டுறே கடை, எனக்கு என்ன. ஏமா போயிட்டு வரேனா? இடி இடி அஞ்சு பாருமா, இவள எத்தனை நேரம் சொல்லி அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கா. இடி உடுடி, அதான் சொல்லிட்டோம்ல ஒரு நாள் தானே. ஆமா இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. செல்லம் அவள நல்ல செல்லம் கொடுத்து வளருங்க, நல்ல திமிர்ல இருப்பா. அப்பா இவள்கிட்ட நம்மளால பேச்சு கொடுக்க முடியாதும்மா, உள்ள ஆவியும் தீவனையும் பார்க்க வச்சிருவா போலுக்கு அம்மா. இடி மக்கா அங்க வா. என்ன ஆச்சு? எங்க அம்மா தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கானா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிய. நீங்க 2 பேரும் எனக்கு செல்ல பேத்திக்கது நமக்கா. பொங்கலுக்கு நீங்க பாவாடை சட்டை தாவணி தச்சுக்கிட்டே இல்ல மக்கா, அதே மாதிரி ஆச்சி எனக்கு சுடிதார் தைக்கணும்னு நீ நேத்துக்கு என்கிட்ட சொல்லியிருந்தேல்ல,
ஆச்சி உனக்காக ஒரு பட்டு சேலை எடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்க. உன் இஷ்டப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி நீ உனக்கு சுடிதார் தச்சிக்க, சரியாம்மா? ஆச்சி அந்த பட்டு சேலையில எனக்கு மட்டும்தான் நான் சுடிதார் தச்சுக்கிடுவேன். சரி மக்கா, உன் இஷ்டம் போல தச்சிக்க. தேங்க்ஸ் ஆச்சி. சரி மக்கா, போ. நான் ஆச்சி கட்டில எடுத்து வச்சிருக்கேன். சரி ஆச்சி. இந்த Dress நான் சூப்பரா தச்சு நான் உடுத்திக்கிட போறேன். இதை நான் 5 கண்ணுல கூட காட்ட மாட்டோம்ல. சரி மக்கா, போ போ. சூப்பர். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி பட்டு சாரில சூப்பரா நான் சுடிதார் தச்சுக்கிட போறேன். ஏதே அந்த பிள்ளைக்கு கண்டிச்சு ஒரு வார்த்தை சொல்லதுக்கு இல்லாம இப்படி செல்லம் கொடுத்து பேசிட்டு இருக்கியா? ஏன் மருமோளா, இப்ப மட்டும் நான் 5 யாசனை நினைச்சிக்கேன். அப்புறம் பிள்ளை அழுதுகிட்டுலாம் இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் பிள்ளைகள் நம்ம வீட்டுல இருக்க போதுவா, அதுக்கு இஷ்டத்துக்கு இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் பிள்ளைல அக்கா தங்கச்சின்னு சண்டை போட்டுட்டு இருப்பாவோ. அதுக்கப்புறம் வருஷம் எல்லாம் கழிச்சு பிள்ளைல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா எங்க அக்கா என் தங்கச்சின்னு எவ்வளவு பாசமா இருப்பாவோ தெரியுமா? ஏன் நீயும் உன் தங்கச்சியும் எவ்வளவு பாசமா இருக்கியா? எங்க அக்கா வீட்டுக்கு போறேன், எங்க அக்கா பிள்ளைல பார்க்க போறேன்னு உன் தங்கச்சி எவ்வளவு பாசமா நம்ம வீட்டுக்கு வர. நீ அதே மாதிரி என் தங்கச்சியை பார்க்க போறேன், என் தங்கச்சி பிள்ளைய பார்க்க போறேன்னு என்ன பாசமா இருக்கா? நீங்க 2 பேரும் யார்கிட்டயாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுதேல? அது சரிதான் தே, அதுக்குன்னு. இங்க பாரு மருமோளா, எல்லார் வீட்லயும் நடக்கப்பட்டதுதான். நம்ம வீட்டுல ஒண்ணு அதிசயமா நடக்கல. 5 தான் காலேஜ் கிளம்பி போயிட்டல்ல, நீ போய் வேலையை பாரு. நீங்க சொன்னா சரிதான் தே. சரி மருமோளா, பரிமளம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க தே. எதே ஒரு நிமிஷம் இருங்களா? என்ன மருமோளா? இல்ல தே, கொத்தமல்லி கீரை நேத்து உங்க மகன் நிறைய வாங்கிட்டு வந்தாரு பத்தியில, அதனால கொஞ்சம் அதில் தாரேன். சின்ன பொண்ணுகிட்ட கொண்டு கொடுத்துருதீங்களா? சரி மருமோளா, தா. அப்புறம் அதையும் வச்சுக்கிட்டே எல்லாம் அழுகி போய் கிடக்கும். அதான் தே, கொஞ்சம் தாரேன், அவகிட்ட கொண்டு கொடுத்துருங்க என்ன? சரி மருமோளா, போய் எடுத்துட்டு வா. விடியகால அவ்வளவு பனி விழுது. மத்தியானம் என்ன வெயில் மண்டைய பொளக்கு. மருமோளா, சொப்பா. இத்த என்ன இங்கே உட்கார்ந்துட்டியா? வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? இருக்கட்டும் மருமோளா, ஒரே வெக்கையா இருக்கு பத்தியா, கொஞ்சம் காத்தாட இங்கே உட்கார்ந்திருக்கேன். இத்தி குடிக்க காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டாத்தே? வேண்டாம் மருமோளா, சுமதி வீட்டுக்கு போனோம் பத்தியா, அவ அந்தால காப்பி குடிச்சிட்டு தான் போனும் பாட்டியோன்னு ஒரே கட்டாயப்படுத்தினேன். அந்தால ஒரு மடக்கு காப்பியை குடிச்சிட்டு ஆரம்பித்துக்க. இந்த மருமோளா, யாருக்கு இவ்வளவு பணம்? என்னமோ நான் யார் வீட்லயே போய் களவாங்கி கொண்டுட்டு வந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இந்த மருமோளா, சீட்டு பணம் சுமதி தந்தா. ஓ, சீட்டு பணமா? ஆமா ஆமா, இந்த வாங்கிக்க. பொங்கல் கழிஞ்சு தாரேன்னு சொன்ன பத்தியா. சரி, அந்தால வீட்டுல சும்மா தானே இருக்கோம், சரி போயிட்டு வருவோமேன்னு தான் போய் வாங்கிட்டு வரமத்துக்க. இதே நீங்க எதுக்குதே அழகிதே என்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் போய் வாங்கிட்டு வந்திருப்போம்ல. அட போ மருமோளா, நீ வேற வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிடுதேன்னு சொல்லி சொல்லி ஒரு வேலையும் என்ன பார்க்க விட மாட்டேங்க. வீட்லயே தின்னுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தா உடம்பு நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் ஒரு எட்டு நடந்து போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் பத்தியா, அதனாலதான் போயிட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் சரிதான் தே, வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்திருக்கியா? ஆமா ஆமா, வாக்கிங் தான் போயிட்டு வந்திருக்கேன். நீ போன மாசமே உங்களை கம்மல தான் உடஞ்சு போயிட்டு அதை மாத்தணும்னு சொன்னேல மருமோளா. இதே அது வந்து போயில இல்ல, நீ உடஞ்சிருக்குன்னு சொன்னேல ஒரு கம்மல, அதை மாத்திக்க. அந்த பணத்தை வச்சு ஒண்ணு அந்த கம்மலை சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணிக்க, அப்படி இல்லைன்னா இந்த பணத்தையும் கூட போட்டு எடுத்து ஒரு நல்ல கம்மலா புது கம்மலா வாங்கிக்க. எத்தே என்ன மருமோளா, உன் புருஷன் சம்பாதிச்சு அதை மாசமா சீட்டு பணமா போட்டு சேர்த்து வச்ச பணம் தான், தைரியமா வாங்கிக்க. இந்த பணத்தை வச்சு இந்த வயசான காலத்துல நான் என்ன பண்ண போறேன்? நல்ல வேளை பொங்கல் கழிஞ்சு சுமதி ரூபா தந்தா. பொங்கலுக்கு முன்னாடியே தந்திருந்தான்னு வச்சுக்க, என் மவகாரி வீட்டுல வந்திருப்பாள்ல, எனக்கு இந்த சீட்டு பணத்திலையும் பங்கு உண்டுன்னு சொல்லிக்கிட்டு நிலையா நின்றுப்பா. என்ன செய்ய? சரி போ மருமோளா, பணத்தை கொண்டு போய் பீரோல வச்சுட்டு வா. சரிங்க தே. பழைய உடஞ்ச கம்மலை போட்டு சரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இந்த பணத்தையும் அந்த கம்மலையும் போட்டு புது டிசைனா கம்மலை பார்த்து வாங்கிட வேண்டியதான். என் மருமவ நல்லதான் என்கிட்ட பேசுதா, இருந்தாலும் என்ன மருமவளுக்கு என்ன? அட வா பண்ணி தையி வந்து உட்காரு. என்னமா சொல்லிட்டு இருந்தியா? மருமவ நல்லாதான் பேசுதா, இருந்தாலும் அப்படின்னு. அதுவா பொங்கல் கழிஞ்சு சீட்டு பணம் தாரம் பாட்டியோன்னு சுமதி அன்னைக்கு என்கிட்ட சொன்ன பத்துக்க. சரி நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கோம்னு போய் அவகிட்ட இருந்து ரூபாயை வாங்கிட்டு வந்தேன். வந்த உடனே என் மருமோட்ட கொடுத்து உனக்கு கம்மல் ஏதாவது மாத்தணும்னு சொன்னீங்க, அதை மாத்திக்கான்னு கொடுத்தம்மா. அதை வாங்கிறதுக்கு அவ ஒரு தினசா யோசிச்சுக்கிட்டே இருக்க பத்துக்க. அதான் உடஞ்சு கம்மல் ஒண்ணு கிடக்குன்னு சொன்னேன்ல, அந்த கம்மலை சரி பண்ணிக்க. அப்படி இல்லைன்னு அந்த பணத்தையும் கூட போட்டு ஒரு புது கம்மலோ இல்ல புது நகையோ எடுத்துக்கன்னு அவகிட்ட கொடுத்த பத்துக்க. அவ என்கிட்ட நல்லாதான் பேசுதா, ஆனா இந்த பண விஷயத்துல மட்டும் பணத்தை கையில வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குதா பத்துக்க. அது நம்ம சின்ன பொண்ணு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடிய ஆள் இல்ல. இப்ப ஆசைப்படக்கூடிய ஆளா இருந்தா உன்கிட்ட கேட்காமலே உன் கையில இருந்தே புடிங்கிட்டு போயிருப்பாள. அது சரிதான், என் மருமக என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட கேட்க மாட்டா பத்துக்க. ஏதாவது செல்ஃபா இருக்கு எடுத்துக்க மருமகளான்னு சொன்னா கூட எப்பயே நீங்க வாங்க வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவா பத்துக்க. நல்ல பழக்கம் தான், இருந்தாலும் நம்ம வீட்டு பணம் தானே. அதுவும் சரிதான், நம்மளே எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டோமே, சம்மந்தியாரி எதுவும் கேட்பாளா, மாமியார் ஏதாவது நினைப்பாவளான்னு அவளுக்குள்ளே மனசுக்குள்ள நினைப்பு இருக்கும்ல. அது ஒரு குடும்பத்துல மாமியாரு சம்மந்திக்காரி குழந்தைனாருன்னு எல்லாரும் இருக்கதான் செய்வாவோ.
அதுக்குன்னு அவ வாழ்க்கை அவ நல்லபடியா வாழாண்டமா. இப்ப என்ன என் அவளுக்கு நகை பணம் எல்லாம் கொடுக்காமலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வச்சிருந்தேன், மீதி எல்லாம் என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தானே அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். நீ சொல்றதும் சரிதான், சின்ன பொண்ணு நினைக்கிறதும் சரிதான். ஆட நான் வருதி என் மருமக கொத்தமல்லி கீரை தாரையும் சின்ன பொண்ணுகிட்ட கொண்டு கொடுத்துருங்க தேன்னு சொன்னா. நானும் சரி மருமகளை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். நான் பாட்டுக்கு மறந்து வந்துட்டேனே. அது வயசானாலே மறதி எல்லாம் வரதானே செய்யும் பொண்ணு தாயி. ஓஹோ, அப்ப எனக்கு மட்டும் வயசாயிட்டு உனக்கு மட்டும் வயசாவலையா? அப்படி நான் எதுவும் சொல்லலையே பொண்ணு தாயி, எனக்கும் வயசாயிட்டுனே இருக்கு. அந்த மறதியில தான் வீட்டு முன்வாசல்ல போயிருக்கிறதுக்கு பதிலா இப்படி புறவாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். என் மருமக வந்த உடனே கேட்டா, ஏன் தே வீட்டுக்குள்ள வரவன் இப்படி புறவாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கேன்னு. நானும் அந்தால ஒரே வெயிலா இருக்கலாம் மருமகள, கொஞ்சம் காத்தோட்டமா இப்படி உட்கார்ந்துக்கிட்டேன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சேன். என்ன செய்ய, வயசாயிட்டுல. அப்புறம் என்ன மேனகா எப்படி இருக்கா? பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாத்தையும் கொண்டாடலாமா? அவளுக்கு என்ன, அவ நல்லதான் கொண்டாடி இருக்கா. கேள்விப்பட்டேன் மாடெல்லாம் பிடிச்சு கூட்டு போனாலாமா? மாடு மட்டும் இல்ல, மாட்டு வண்டியோட மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிடந்தா. அப்படியா? ஆமா, அந்த எசைக்கு போய் வீட்டுல இருந்து மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கா. அந்தால அவ சொல்லியிருக்கா, எங்க அண்ணன் பணம் கொடுப்பான், மொத்தமா பணம் கொடுக்க முடியாட்டாலும் மாசம் மாசம் அது ஏதோ ஒண்ணு சொல்லணும், என்னதோ கண்மையா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களா. எதே அது கண்மை இல்ல, இஎம்ஐ. ஏதோ ஒரு மை, அதுல மாசம் மாசம் ரூபா கட்டுவான், நான் வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா பாத்துக்க. அந்தால என்ன அந்தால கதையை கேட்க, அவ பாட்டுக்கு மாட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு, என்னை நீ பொருள் எல்லாம் ஆட்டோல கொண்டுட்டு வா, நான் வண்டியை கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா பாத்துக்க. ஏத்தாடி, அப்ப மாமியார் வீட்டுக்கு மாட்டு வண்டியிலே போயிட்டாளா? தை பொங்கலுக்கு நீங்க காய்கறி மளிகை ஜாமான் கரும்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீல்ல, அதே மாதிரி மாட்டு பொங்கலுக்கு இந்த மாட்டு வண்டியை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரே நிலையா நின்ன பாத்துக்க. ஏத்தாடி, மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போன அந்த முக்கு திரும்பதுக்குள்ள அவ பாட்டு உளுந்து கிடக்கா. ஐயா, என்ன சொல்லுதா, உளுந்து கிடந்தாளா? ஆமா பின்ன, என்னமா பெரிய இவா கிடக்கா, நான் ஓட்டிட்டு போறேன் மாட்டு வண்டி. என்ன மாடு திமிரிட்டு அப்படியே அந்த ஆள கீழே உளுந்து கிடந்தா. அந்த ஆள இதான் சாக்குன்னு சொல்லி எசிக்க கூப்பிட்டு மாட்டு வண்டியை நைசா கொண்டுட்டு போயிருப்போன்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்புனேன். அந்த அவன் பாட்டுக்கு வண்டியை கொண்டுட்டு போயிட்டான். அந்த என் மகன் ஆட்டோல போனோம்ல, அந்த அவளையும் ஆட்டோல ஏத்தி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். அப்போ மேனக ஒரு தினசா பொங்கலை கொண்டாடி இருப்பா போலுக்க. ஆமா ஆமா, அது அவ பாடு, அவ மாமியார் பாடு. நம்ம வருஷம் வருஷம் அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டா போதும். அவ பாட்டு குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடிட்டு போறா. அதுவும் சரிதான். மக்கா சின்ன பொண்ணு, நீ கம்மல் வாங்க போகும்போது என் மருமகிட்டையும் சொல்லு, என்ன இந்த பேத்தி மருமக 2 பேரும் வெளியில மோதிரம் வாங்கிட்டா ஆச்சியோ மோதிரம் வாங்கிட்டா ஆச்சியோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலுவா. கொஞ்சம் ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், அவளையும் கூட்டிட்டு போ. என்ன சரிங்க பாட்டியா. பேத்தி மாதிரிலாம் கேட்கப்பட்டதையெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைக்கு போட்டு அழகு பார்க்கதே ஒரு தனி சந்தோஷம் தான் பத்தியா பரிமளம். ஆமா, அதுக்கு தானே நம்ம உயிரை கையில பிடிச்சிட்டே இருக்கோம். என் பேத்தியை சீக்கிரமா கல்யாண குளத்துல பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பரிமளம். நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும் பொண்ணு தாயி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அதுவும் சரிதான், பொண்ணு தாய் பாட்டிக்கு பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுதாவோ. கீதா வீட்டுல இருக்காளான்னு தெரியலையே, கதவு திறந்தது நடக்கு. அப்ப கிரிஜாக்கா வீட்டுலதான் இருப்பாவோ, நம்ம இந்த அக்கா கிட்டே கொடுத்துட்டு போவோம். கிரிஜாக்கா வாக்கமலா, என்ன இந்த பக்கம்? ஏன்க்கா உங்க வீட்டுக்குலாம் வரக்கூடாதா? எம்மாடி, அப்படி சொல்லல, திடீர்னு வந்திருக்கியே, அதான் கேட்டேன் பாத்துக்க. சரி, எதுக்கு வாசல்ல நிக்க கமலா, வீட்டுக்குள்ள வா. சரிக்கா, வா கமலா, வந்து உட்காரு. இருக்கட்டுக்கா. அட உட்காருன்னு சொல்லுதம்ல, என் மருமகளை தேடி வந்தியோ? அவ இப்பதான் மீன் கடைக்கு போயிட்டு வந்தா பாத்துக்க. அந்தால பார்வதி அக்காவும் ஏதோ மீன் வாங்க சொல்லிருப்பா உங்களுக்கு, அதான் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா கமலா. கீழே பார்வதி பாட்டி வீட்டுல நின்னதை நானும் பாத்துட்டு தான்க்கா வரேன். இந்தாங்கக்கா வாங்கிக்கிடுங்க, உங்களுக்காக தான் கொண்டுட்டு வந்தேன். இதெல்லாம் கூட நிறைய ஒரே காய்கறியா இருக்கு, வாங்கிக்கிடுங்கக்கா. பார்வதி பாட்டி பேத்திக்கின்னு பொங்கலுக்கு நிறைய காய்கறி மளிகை ஜாமான்லாம் கொண்டுட்டு வந்தாவல்ல, அதான் சரி எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போமே இருந்தாங்க கொண்டுட்டு வந்திருக்கேன். அட நீ வேற, அதான் பொங்கலுக்குன்னு நாங்க எல்லாரும் உங்க வீட்லயும் பார்வதி பாட்டி வீட்லயும் 2-3 நாளா சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் என்னத்துக்கு இந்த காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்க? ஏக்கா இருக்கட்டுக்கா, காய்கறி ஊர்ல மட்டும் காய்கறி இருக்கு, மளிகை ஜாமான் இருக்கு, எடுத்து வச்சுடுங்க. என்னக்கா பார்வதிக்கா, அவ பேத்திக்கு பொங்கல் சீரை நல்லா செழிப்பா செஞ்சுட்டா போலுக்க. ஆமாக்கா, நானும் எவ்வளவோ சொன்னேன், இவ்வளவு காய்கறி மளிகை ஜாமான் எல்லாம் வேண்டாம் பாட்டியோன்னு அவ கேட்கவே இல்லை. என் பேத்திக்கு நான் இவ்வளவு கொடுக்க தான் செய்வேன், நீ வாங்கிதான் ஆகணும்னு மூட்டை மூட்டையா கொண்டு வீட்டுல இறக்கிட்டு போயிட்டாவ பாத்துக்கிடுங்க. அதான் நாங்களும் தானே பார்த்தோம்ல. பார்வதிக்கா, நான் கண்ணு மூடதுக்கு முன்னாடி என் பேத்தியை நல்லபடியா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாவ பாத்துக்க. பரவாயில்ல, அவ ஆசைப்பட்டபடி நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவோ. இப்போ நல்ல அளவோல பொங்கல் சீரெல்லாம் கொடுத்துருக்காவல்ல, நல்ல மனசுக்கா அந்த பார்வதி பாட்டிக்கு. ஆமா கமலா, இருக்காத பின்ன. பார்வதிக்கா, நாங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எங்க மாமியா மருமோ வீட்டுல எல்லாம் குடும்ப பிரச்சனை இருக்கும் பத்தியா, நாங்கெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கும்போது பார்வதிக்கா தான் எங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவா பாத்துக்க.
குடும்பம்னா 4 விதமான பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிடணும். நீ கோவப்படாத, கவலைப்படாத, என் வீட்டுல வந்து சாப்பிடு, தண்ணியை குடின்னு எவ்வளவு ஆனாலும் சமாதானப்படுத்தவோ தெரியுமா? இப்ப வயசானதுக்கு அப்புறமும் பாரதியக்காவுக்கு அதே நல்ல மனசுதான். பாரதியக்காவுக்கு நல்ல தங்கமான மனசுக்கு அந்த ரெட்டை பேத்திகள்ல ஒரு பேத்தியும் கண்டுபிடிச்சிட்டாவோ. கமலா, உன் சம்பந்திகாரி அந்த பிள்ளை எடுத்து வளர்த்திருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல பத்துக்க. என்னக்கா இப்படி சொல்லுதியா? பின்ன நான் மட்டும் என்ன நினைச்சு பார்த்துக்கிட்டா இருந்தேன்? என் சம்பந்திகாரியவே நான் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திருக்கேன். அவளை பார்த்து அவ இந்த விஷயத்த நான் சொன்ன உடனே எனக்கு தலையில அப்படியே குண்டு தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கேன்னு சமாதானப்பட்டுக்கிட வேண்டியதான். ஆமா, சுப்பு உன் வீட்டுல இருக்காளா இல்ல பாரதி அக்கா வீட்டுல இருக்காளா? எங்க வீட்டுலதான் 2-3 நாள் இருந்தா. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அவ வீட்டுல வச்சு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் பத்தியலா. அந்தால பாரதி பாட்டி இன்னுங்க நம்ம வீட்டுல இரியாமக்கான்னு சொன்னாவோ. அந்தால அங்கதான் இருக்கா. அப்படியா? சரி சரி. உன் மருமகளும் நல்ல பிள்ளை பத்தியா? ஆமாக்கா, பின்ன பாரதி பாட்டி வளர்ப்புல பாவம். உன் மருமகளுக்கு இப்பதான் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா, நம்ம கூட பிறந்த அக்கா நமக்கு கிடைச்சிட்டாளேன்னு. ஆமாக்கா, என் மருமகள் இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கா. நமக்கு அக்கான்னு இருக்காளேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கா பாத்துடுங்க. கமலா, உன் மருமகளை நல்லா பாத்துக்க. என்ன பாவம், நல்ல தங்கமான பிள்ளையாக்கும். ஆமாக்கா, நானும் நல்லபடியா தான் பாத்துக்கிடுதேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை பத்தியலா, நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பிதானக்கா அந்த பிள்ளை வந்திருக்கு. அந்த பிள்ளைய நான் இப்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாதானே வயசான காலத்துல அந்த பிள்ளை என்ன பாத்துக்கிடும். இப்ப நான் அந்த பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வயசான காலத்துல என் மருமவை என்ன நல்லபடியா பாக்கல, பச்சை தண்ணி தரல, சோறு பொங்கி தரலன்னு அந்த பிள்ளைய நான் குறை சொல்ல முடியுமாக்கா? ஆமா கமலா, நீ சொல்றது சரிதான். வயசான காலத்துல நம்மள பாக்கணும்னா வீட்டுக்கு வந்த மருமகளை நம்ம தான் முதல்ல நல்லபடியா பாத்துக்கிடணும். அந்த வகையில நீ கொடுத்து வச்சதாமா. ஏங்கா, நீங்களும் கொடுத்து வச்சவே தானே? கீராதான் அவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டுதானே? ஆமாம்மா, ஆமா, நல்லபடியா பாத்துக்கிட்டுதா. பொங்கலோடலாம் 2-3 நாளைக்கு ஒரே காய்கறியா திரிந்து கிடந்தோம்ல. என் மருமவ கீதாளுக்கு மீன் கறி இல்லாம தொண்டையில சுவாரி இறங்காது பத்துக்க. நான் இன்னைக்கு ரசமா ஒரு துவையில இறக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா என் மருமவ கேட்கவே இல்லையா. எத்தே, நீங்க வெறும் ரசத்தையும் துவையில வச்சு தின்னுட்டு இருந்தேன்னா பொசலாத்து போயிரும். நான் எப்படியாவது மீனை வாங்கிட்டு வரேன், இன்னைக்கு மீன் கறி வச்சுதான் திங்கணும்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீனை வாங்கி வச்சுட்டு போற பத்துக்க. பாத்தீங்களாக்கா, உங்க மருமவ உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. இருந்துட்டு போட்டோம்மா, என்ன செய்ய. சொந்த பந்தம்லாம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தூரத்து சொந்தமா ஒரு சம்பந்தியாரி வந்திருக்காள்ல. அட நீங்க வேறக்கா, சொந்த பந்தம்லாம் நம்ம கையில பணம் இருந்தாதான் வரும். பணம் இருந்தாதான் நம்மள ஒரு மனுஷியாவே மதிப்பாவோ. இப்ப புதுசா முளைச்சு வந்திருக்காள என் சம்பந்தியாரி. இத்தனை வருஷமா எங்க போன? எனக்கு ஆபரேஷன் பண்ணி தான் பிள்ளை எடுத்திருந்து. அப்பெல்லாம் ஒரு நாடி என்ன வந்து பார்க்க வரலையே. பச்சை தண்ணி கொடுக்கறதுக்கு கூட சொந்த பந்தம்னு யாரும் வரலையேக்கா. நீங்க எல்லாருமா சேர்ந்துதானே என்னையும் என் மவனையும் நல்லபடியா பாத்துக்கிட்டியே. என் மவன் நல்லபடியா வளர்ந்ததே உங்க தயவுல தானக்கா. அது கமல நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான்க்கா சொல்லுறேன், பணம் இருந்தாதான் சொந்த பந்தம் எல்லாம் நம்மள ஒரு ஆளாவே நினைக்கும். சரி, அதை விடு கமலா. ஆமா, உன் மவன்கிட்ட உன் வீட்டுல நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னியா? இல்லக்கா, நான் எதுவும் சொல்லல. என்ன கமலா சொல்லுத? உன் மவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையா? நான் சொல்லலாம்னு தான்க்கா இருந்தேன். ஆனா என் மருமவ தான் வேண்டாம்னு சொல்லிட்டாக்கா. அப்படியா? சொல்லாண்டாம்னு சொல்லிட்டாளா? ஆமாக்கா, என் மருமவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? சும்மா வீட்டுல நடக்கப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லாண்டாம் தே, அப்புறம் அவங்க மனசு சங்கடப்படுவாங்க. எந்த பிரச்சனையானாலும் நம்மளே பேசி தீர்த்துக்கலாம், நம்மளே சரி பண்ணிக்கிடலாம், அதனால சொல்லாண்டாம்னு சொல்லிட்டா பார்த்துடுங்க. பரவாயில்லையே, மலரு நல்ல பிள்ளையாதான் இருக்கா. ஆமாக்கா, என் மருமவ அப்படி சொன்னதை கேட்ட உடனே எனக்கு மனசுக்கு என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எங்களையும் என் மகனையும் நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு நல்ல நம்பிக்கை வந்திருக்குக்கா. சரி, அப்ப நீ கொண்டு வந்த காய்கறி வச்சு நாளைக்கு சாம்பார் அவியலும் வச்சிட வேண்டியதான். சரிக்கா, எங்க வீட்லயும் அதேதான் வைக்கணும். சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். ஒரு மடக்கு காப்பியாவது குடிச்சிட்டு போயா? காப்பி குடிக்கிறதுக்கு நான் என்ன சொந்தக்காரியாக்கா? மீன் கறி வைக்க போறேன்னு சொல்லுது இல்ல, மத்தியானத்துக்கு மேல வரேன், வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போறேன். தாராளமா வா, உனக்கு இல்லாததா? நீங்க தாராளமா வான்னு சொல்லுதியா? நான் சாப்பிட வரேன்னு தெரிஞ்சு அவங்க மருமவ மீன் குழம்பு சட்டியோட தூக்கிட்டு போயிருவாள. வாஸ்தவம் தான் கமலா, என் மருமகளுக்கு மீன் கறி இல்லாம ஒரு வாய் சோறு கூட இறங்காது இல்ல. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி கமலா. இரு கமலா, காய்கறி கட்டிட்டு கூடையே தரேன். ஏக்கா, கூடையை கொண்டுட்டு நீங்க என்ன வெளிநாட்டுக்கா போயிட போறியா? இருக்கட்டு, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிடுதேன். சரி கமலா. நம்ம தெருவை சுத்தி வர்றதுக்கே கால் வலிக்கு, இதுல வெளிநாட்டுக்கு எங்க போவ?